ஓபிஎஸ் ஆதரவாளரான எம்பி தர்மர் அதிமுகவில் மீண்டும் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்று அக்கட்சியில் இணைய உள்ளதாக தகவல் தெரிவிக்கிறது. இதனை முக்கிய செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஓபிஎஸ் ஆதரவாளர்களான மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம் ஆகியோர் திமுகவில் இணைந்த நிலையில் தற்போது தர்மர் அதிமுகவில் இணைய இருக்கிறார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் மணிக்கவும் மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன். முழு விவரங்களை வழங்கலாம். அபிராமி, ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளர்கள் அடுத்தடுத்து அவரிடமிருந்து விலகி கொண்டிருக்கிறத நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். இப்ப அண்மையில ஓபிஎஸ் அமைத்திருக்கிற அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவுடைய இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஒரத்தநாடு சட்டப்பேரவை உறுப்பினராகவும் இருந்த ஆர் வைத்திலிங்கம் ஒரு மூத்த தலைவராகவும் அதிமுக இருந்தார். அவர் அண்மையில திமுகவில் இணைந்தார். அதற்கு முன்பாக மனோஜ் பாண்டியன், அதே போல மருது அழகுராஜ், சுப்ரத்தன் உள்ளிட்டோர்லாம் அடுத்தடுத்து திமுகவில் சேர்ந்தாங்க. அது ஒரு பக்கம் அவர் எந்த முடிவும் எடுக்காம ஒரு ரொம்ப தொடர்ச்சியாக மௌனமாகவே இருக்கிறார், முடிவெடுக்க மாட்டேங்கிறார் என்றெல்லாம் அவர் மேல சொன்னாங்க. அதே நேரத்துல வைத்திலிங்கத்தை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன், அதே போல குன்னன் ராமச்சந்திரன் உள்ளிட்டவர்லாம் திமுகவில் சேருவாங்க அப்படின்லாம் தகவல் வந்துச்சு. ஆனா குன்னம் ராமச்சந்திரன் பெரம்பலூர் மாவட்ட செயலாளராகவும் அதிமுகவில் இருந்தார். குன்னத்துல சட்டப்பேரவை உறுப்பினராகவும் தேர்வானார். அவர் அண்மையில செய்தியாளர் சந்திச்சு, நான் என்னுடைய அலுவலகத்திலும் இல்லத்திலும் ஜெயலலிதாவுடைய படத்தை அகற்றுகிற ஒரு நிலை ஏற்படுமா நீங்க வீட்டுல பெற்றோர்கள்லாம் கேட்டாங்க. நான் இந்த இயக்கத்தை விட்டு செல்வதற்கு விரும்பல, திமுகவிலையும் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் அரசியலை விட்டு ஒதுங்குகிறேன் என்று குன்னம் ராமச்சந்திரன் சொல்லியிருந்தார். என்னுடைய ஆதரவாளர்கள் அவர்கள் விரும்பிய கழகங்களை சேர்ந்துருங்க அப்படின்னு கூட அவர் சொல்லியிருந்தார். அதை தொடர்ந்து நீங்க குன்னத்துல ஓபிஎஸ் அணியில இருந்த பல ஆதரவாளர்கள் அதிமுகவில் போய் நேரடியா இணைந்திருக்காங்க. அதே போல தஞ்சை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வைத்திலிங்கத்தினுடைய ஆதரவாளர்கள் தஞ்சை மாவட்டத்துல அதிமுகவில் வைத்திலிங்கத்தை அதிமுகவில் ஒரு பதவியில இருக்கிறப்ப சோழமண்டல தளபதினு சொல்லுவாங்க. சோழமண்டலம் ஒரு 11 மாவட்டத்துக்கு பொறுப்பாளராக அவர் இருந்தார். 11 மாவட்டங்களே அவருக்கு ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க என்று சொல்லப்பட்டது. ஆனால் அவர் திமுகவுக்கு சென்றது. ஏன்னா கிட்டத்தட்ட பல ஆண்டுகள், 4 நூற்றாண்டுக்கு மேலாக அவர் அரசியல் அனுபவத்துல திமுகவை மட்டுமே எதிர்த்து பேசி வந்த ஒருவர் திமுகவிலேயே சேர்ந்ததை அவர் ஆதரவாளர்கள் பலர் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் வைத்திலிங்கத்தோடு பயணித்த பலர் மீண்டும் அதிமுகவிலேயே போய் இணைந்தாங்க. அதிமுகவிலேயே இணைஞ்சிருக்காங்க. நேற்று 2 நாளா அதை பார்த்தோம். பெரம்பலூர்லயும் அதே போல தஞ்சாவூர் மற்றும் மத்திய மண்டலத்துல தஞ்சை திருச்சி மண்டலத்தில் இருக்கிற பல ஆதரவாளர்கள் எப்படி மீண்டும் அதிமுகவிலேயே இணைஞ்சிருக்காங்க. அந்த வரிசையில ஓபிஎஸ் இருந்த பல முக்கிய ஓபிஎஸ்னுடைய அந்த அதிமுகவுடைய பொதுக்குழு நடைபெற்ற பொழுது 2022 அப்ப அவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்த மனோஜ் பாண்டியன், அவருக்காக உறக்க பேசிய வைத்திலிங்கம், ஜேசிடி பிரபாகர் யாருமே இன்னைக்கு அவர் கூட இல்லை. அவர் கூட இன்னைக்கு இருக்கிறது அப்படின்னு பார்த்தாக்கா உசிலம்பட்டியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் ஐயப்பன், அதே போல நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிற தர்மர். இப்ப அந்த தர்மர் மிக தீவிரமான இவருடைய ஆதரவாளர் என்று சொல்லப்பட்டது. ஏன்னா 2022 2 ராஜ்யசபா எம்பி அதிமுகவுக்கு கிடைக்குங்கிறப்ப 6 பதவியிடங்கள் காலியாக இருக்கும். அதுல 2 அதிமுகவுக்கு உறுதிங்கிறப்ப ஒன்று சிவி சண்முகம், 2வது தர்மர் ஓபிஎஸ் ஆதரவு அவருடைய அணி என்கிற ஆதரவாளர் என்கிற பேர்ல அந்த வாய்ப்பை பெற்றார். அப்படி இருக்கிற ஒரே ஒரு ராஜ்யசபா எம்பியாக இருக்கிற தர்மர் இன்றைக்கு அவரிடமிருந்து விலகி மீண்டும் அதிமுகவிலேயே இணைய உள்ளதாகவும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து சற்று நேரத்தில் அவர் இணைய உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிற சூழல்ல அடுத்தடுத்து தன்னுடைய நெருக்கமான ஆதரவாளர்கள், தன்னால் வாய்ப்பு பெற்றவர்கள் கூட தர்மர் கூட இப்ப இன்னைக்கு விலகிறாருன்னா இப்ப ஓபிஎஸ் தனித்து விடப்பட்டிருக்கிறார். அவர் என்ன முடிவை எடுக்க போகிறார், அவருடைய ஒரு தொடர் தாமதம், நேரத்துல சரியான முடிவை எடுக்காம இருக்கிறது தான் இதுக்கெல்லாம் காரணமா என்கிற சூழல்ல மீண்டும் பெரும்பான்மையாக சிலர் திமுகவுக்கு போறதையும், தலைவர்கள் வேணாலாம் கொள்கை மாறலாம், இரட்டை இலை அதிமுக என்று வெற்றி பெற்றவர்கள் அடையாளம் காணப்பட்டவர்கள் மீண்டும் இரட்டை இலை அதிமுக என்ற பகுதிக்கு திரும்புவதையும் பார்க்க முடிகிறது. அபிராமி, தகவல்களுக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன்.
இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 8939750009.